ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட டீமுக்கு வந்திருப்பான் இல்லையா. இதை பார்க்குற அந்த கோக்கெலாம் செம்ம கோவம் வருது. பட் ஹீரோயின் ஏதோ ஒரு ஒரு ஃபோர்ஸில் வந்துட்டா. பட் வந்ததுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தா அவன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பான் இல்லையா நம்ம பையன். அவளுக்கு அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கான். அவன் இடத்துலேருந்து அவன் வச்சிருக்க திங்ஸ்லேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஈவன் அவள் காஃபி குடிக்க போனால் கூட அவள் ரெண்டு பேக்கெட் எடுப்பாள் எப்போவுமே. அதையுமே வாங்கி வச்சுட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த அளவு நீங்கள் 2 இது எடுத்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், டிப்ரெஷனுக்குள்ளே போவீங்க. இது நல்லதுக்குள்ள அப்படின்ட்டு அவன் ஆல்ரெடி ஒன்று கொண்டு வந்திருக்கான், அதை வேற கொடுக்குறான். இவளுக்கு எப்படி இருக்குன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கான், அங்கே போய் இங்கே வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மாதிரியாக தோணுது. இப்போ அவளுக்கு அகெயின் அவன் மேலே அப்படியே அந்த கருப்பு உருவம், கருப்பு கருமேகலாம் தெரிய ஆரம்பிக்குது. போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு தான் தோணுது. அடுத்த செகண்டே வாங்க நம்ம ரிசர்ச் சென்டருக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கே வர வந்துட்டா. இன்னுமே அதை செஞ்சுட்டு தான் இருக்கான் போல். அதாவது ஐஸ் கட்டியை வந்து டக்குன்னு உருகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டாக வடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கிளியரான ஐஸ் கட்டி வருதான்ட்டு கிட்டத்தட்ட அந்த ஐஸ் ஸ்பைக் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு ஐடியா சொல்லியிருப்பா இல்லையா, அதை தான் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருப்பான் போல். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் எபிசோடில் இவர் வந்து டிசைனர் டீம் ஹெட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் டிசைனர் டீம் இல்லை, இவர் ரிசர்ச் டீமோட ஹெட். அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்க்கவும் ஹீரோயினுக்கு இன்னும் அப்செட் ஆக ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா மிஸ்டர் கோ என்ன பண்ணாரு, இவளோட ப்ரெசன்டேஷனை எடுத்துகிட்டு போய் தன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணார் இல்லையா, அதே தான் ஹீரோவும் பண்ணுறான். இது ஹீரோயின் ஐடியா. பட் ஹீரோ சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற அவளுக்கு பார்க்கையில ஒரு மாதிரி இருக்குது. பட் ஹீரோவே சொல்லிட்டான், உண்மைதான், இது ஹீரோயின் ஐடியா தான். அவங்களோட ஐடியா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது ஒர்க் அவுட் ஆகுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் பண்ண சொன்னேன் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லவும் இது இவளுக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் வந்து ஒரு மாதிரியாக அவன் ஸ்ட்ரிக்டாக இருந்ததெல்லாம் அச்சோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணியிருக்கோம். பட் இவன் வந்து அந்த பாராட்டை கொடுக்குறான் இல்லையா, அந்த விஷயம் அவளுக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இவன் நல்லவனா கெட்டவனா ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். வந்த அடுத்த செகண்டே இன்னும் வந்து அந்த ஐஸ் ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கான ரிசல்ட்லாம் எனக்கு வேணும், இப்போ வரைக்கும் நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டான். இப்போ இதில் வேற அவள் டைப் தான் பண்ணுறான். பட் அந்த டைப் பண்ணுற சவுண்டே அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. மெசேஜ் அனுப்புகிறாராம்மா. பக்கத்தில் தான் இருக்காங்க 2 பேர் தவிர யாருமே இல்லை. பட் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கான், உங்கள் டைப்பிங் சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, மியூட்டில் போடுங்க அப்படிங்கிறான். சரி ஓகே சார் அப்படின்னு இவன் எங்கேருந்து பதில் அனுப்புகிறான். அங்கேருந்து ஒரு ரிப்ளையும் இல்லை. அகைன் எனக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறது மெசேஜில் அனுப்புகிறான். அந்த டைமில் தான் இவளுக்கு புரிய ஆரம்பிக்குது, இவன் டேரெக்டாக பேச மாட்டான், பக்கத்தில் இருந்தாலும் மெசேஜ் தான் அனுப்புவோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கப்ப இங்கே இந்த ஹெட் இருக்கார் இல்லையா மிஸ்டர் கோ, அவர் என்ன பண்ணுறாரு, சடனாக ஹீரோனை பிடிச்சிட்டு இங்கே பாரு நீ இப்படி பண்ணலாம், அடுத்த வாரம் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்ல, அதை நீ தான் ரெடி பண்ணணும்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அது இவர் ரெடி பண்ணுறதா இருந்திருக்கும். பட் இப்போ தான் டீமை விட்டு வந்துட்டா இல்லையா, அப்படி பார்த்தா இப்போ ஹீரோட டீமில் இருக்கான். ஹீரோ சொல்கிறது தான் கேட்கணும். அதுதான் அவனும் என்ன பண்ணுறான், நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, அவன் என்னோட டீம்மேட், அவள் கண்டிப்பாக அந்த வேலையை பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல மிஸ்டர் கோக்கும் ஹீரோக்கும் ஆல்ரெடி ஆகாதான். மிஸ்டர் கோ ஒரு பக்கம் சண்டை போட, ஹீரோ ஒரு பக்கம் சண்டை போட, இவ சமாளிக்கிறது எப்படின்னு தெரியாமல் டக்குன்னு சரி பரவாயில்ல 2யுமே நான் பண்ணுறேன், அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இந்த விஷயம் ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப கோவமாக தான் இங்கேருந்து போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுதா, இப்படிலாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் நம்மளோட வேலையை பார்க்க முடியாது, நீங்கள் அதுதான் டிலே பண்ணுறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஹாஷாக வேற பேசிட்டான். இவளுக்கு இப்போவே தோண ஆரம்பிக்குது, தெரியாதனமா டீமுக்குள்ளே வந்துட்டோமோ அப்படின்ட்டு. அதான் டீமுக்கு வந்திருப்பான். நம்மளால தான் அப்படியே கரெக்டாக அலாரம் வச்சு போகிற பொண்ணாச்சே. ஆனால் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் 12 மணி ஆயிடுச்சு, இன்னும் போகவே இல்லை. 12 மணிக்கு தான் ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஹீரோக்கு அந்த ரிப்போர்ட்டை அனுப்பிட்டு சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லி அவள் எந்திரிச்சா. அடுத்த செகண்ட் ஹீரோவும் எந்திரிக்கிறான். என்ன சார் நீங்களும் எந்திரிக்கிறீங்கன்னா, ஆமாம் என்னோடய வேலையும் முடிஞ்சிருச்சு வாங்க அப்படின்ட்டு இவ கூட தான் ஒன்றா வர்றான். ஒன்றா தான் பஸ்ஸில் வரான். சரி அன்றைக்கெலாம் பக்கத்தில் வந்து உட்காந்தான் இல்லையா, இன்றைக்கி பக்கத்தில் முன்னாடி அப்படின்ட்டு எல்லா பக்கமும் சீட் இருக்குது. சார் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்காரு. சார் ஏன் சார் நிற்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னா இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறான். இவளுக்கு அதுக்கு மேலே என்ன சொல்லன்னு தெரியல. அவனோட ஸ்டேஷன் வந்துருச்சு. அடுத்த ஸ்டாப் தான் வந்து ஹீரோயின் ஸ்டேஷன். பட் இவன் என்ன பண்ணுறான், சார் இறங்கலையா அப்படிங்க, இல்லை நான் காலையில் ஒர்க் அவுட் பண்ண மறந்துட்டேன், அதனால நான் இறங்கலை அப்படின்னு அப்படியே சில மாதிரி நிற்கிறேன். என்னன்னு பார்த்தா இவ கூட வர்றதுக்காக ஆல்ரெடி மணி 12 ஆயிடுச்சு இல்லையா, எப்படி தனியாக விடுறது, அதனால தான் கூடவே வர இப்படி பண்ணிகிட்ருக்கான். அது அவளுக்கு நல்லா புரியுது. சார் பரவாயில்ல சார் நானே போய்க்கிறேன் அப்படிங்கிறா. இல்லை பரவாயில்ல நானே வரேன் அப்படின்ட்டு கூடவே வந்துட்டுருக்கான். அதுக்கு காரணம் சொல்கிறது இதுதான். அதோட கேட்குறான், நீங்கள் எப்போ இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு. அவள் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருப்பான். அப்படின்னா நான் அப்ராடில் இருந்த டைமில் நீங்கள் வந்திருக்கீங்க போல். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு எப்படியோ அவள் வீடு கிட்டக்க வந்துருச்சா. அதுக்கப்புறம் தான் பாய் சொல்லி அனுப்புகிறான். ஆனால் முதல் நாளே இவளுக்கு ஏன்டா இந்த டீமுக்குள்ளே போனோம், ஒரு உணர்ச்சி வசத்தில் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. அந்த ரெக்ரெட் வந்து பண்ணிகிட்டே இருக்கா. இன்னும் அதுலேருந்து வெளியே வரவே இல்லை. கட் பண்ணால் யூரியா காமிக்கிறாங்க. அவள் பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஆக்சுவலாக அவன் தான் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னா இல்லையா, அது அவளுக்கு நல்லா கேட்டிருக்கும். இப்போ அவன் தான் கூப்பிட்டுருப்பான். இப்போ வந்தவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம எப்படி லவ் பண்ணணும்னு தெரியுமா, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியுமா, அந்த விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவளுக்கு இதில் விட விருப்பமே இல்லை. அந்த சீன்லாம் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் இவன் சரியான பேக்காக இருந்திருக்கான். இவன் பின்னாடி ஒரு பொண்ணுங்க கூட வரமாட்டாங்க. ஆனால் யூரி ரொம்ப அழகான பொண்ணு.
2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் ஃபஸ்ட்டு பழகியிருக்காங்க. இவன் பண்ணுறதெல்லாம் இவளுக்கு வியர்டாக தான் இருந்திருக்கும். என்ன இவன் இப்படிலாம் பண்ணுறான், ச்சே இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு தோணிட்டே இருந்திருக்கும். பட் ஒரு கட்டத்தில் அவனோட இன்னசென்ட் வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், அவன் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அதுவும் அந்த பூலாம் வந்து உதிர்ந்து கொட்டி பேக்ல இருந்தனால ஒரு மாதிரி சுருங்கி அப்படிலாம் இருந்திருக்கும். ஆனாலும் இவனோட அந்த இன்னசென்ட் வந்து ரொம்ப பிடிச்சனால தான் இவன் ஓகே சொல்லியிருப்பா. 7 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த லவ் வந்து ஃபுல்லாக ஒன்றா இருக்கணும், இந்த லவ்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஃபுல் எஃபோர்ட் போட்டது யாருன்னு பார்த்தா நம்ம யூரி தான். இவன் என்னன்னா அதை கண்டுக்கவே மாட்டான். வேற ஒரு ஊரில் வேற இருக்கானா, அதனால அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான். போக 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 இவன்கிட்ட இருக்க அந்த லவ் குறைஞ்சிட்டே இருந்திருக்கும். அது அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாளா. இவன் டக்கு நீங்கள் பாரு யூரி, எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா. இந்த வார்த்தை எப்படி இருக்கும் அவளுக்கு, செம்ம கோவம் வருது. நீ என்ன பேசிட்டு இருக்குன்னு தெரியுதா, அப்போ நீ எனக்கு சீட் பண்ணியாங்க. இல்லை இல்லை நான் சீட்லாம் பண்ணலை, ஆக்சுவலாக நான் இன்னும் அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லலை, ஆனால் உன் மேலே இந்த லவ் எனக்கு போயிருச்சு, அந்த பொண்ணு மேலே எனக்கு லவ் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது கேட்கும் போது எப்படி இருக்கும். அவள் செம்ம டென்ஷன் ஆகுறா, கத்துறா, சுற்றி இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் இவன் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான், எனக்கு உன் மேலே இந்த லவ் போயிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்ப போகிறான். இவன் கையில் இருக்க அந்த கூல்ட்ரிங்க்ஸை மூஞ்சில் ஊற்றலான்னு வர்றா. பட் சடனாக பார்த்தான் அவன் முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துட்டா. நான் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், நீ சொன்னதை நான் மறந்துடுறேன் சரியா, நீ சொல்லணும்னு கூட நினச்சிட்டு போயிடுறேன், ஆனால் ப்ளீஸ் வேணாம் இப்படி பண்ணாத அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் என்னன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம போக போகிறான். கையை பிடிக்கிறா, தடுக்கிறா. ஆனால் அவன் கையையும் தட்டி விட்டுட்டு என்னை மன்னிச்சிடு, எனக்கு வேறு வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி போயிட்டான். அவ்வளோதான் உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அவளால் தாங்க முடியல. ரொம்ப லவ் பண்ணியிருப்பான் அவள். ஸ்டார்டிங்கில் அவன் வேணா ரொம்ப லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம யூரி தான். 7 வருஷம் அவ்வளோ லவ் பண்ணியிருப்பா. இப்போவும் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அப்படியே வெளியே வந்து கடலை பார்த்து அப்படியே கதறி கதறி அழுதிட்டு இருக்கா. சுற்றிட்டு இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி இவ்வளோ வியர்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சடனாக அவளோட தலையில் யாரோ கேப்பை வச்சு ஃபஸ்ட்டு கண்ணு தனியை மறங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஞ்சில் சொல்லிட்டு போகிறான். அந்த பையன் யாருன்னெலாம் தெரியல. அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டா. இவ பார்க்குறா அது யாருன்னு சொல்லி ஃபேஸை கூட இவ சரியாக பார்த்துருக்க மாட்டா. கட் பண்ணி ஹீரோனை காமிச்சா. அவள் தான் பாவம் 2 பேர்கிட்டே மாட்டிக்கிட்டா இல்லையா. அங்கிட்ட மிஸ்டர் கோக்கும் வந்து ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஃபுல் டே ஆயிடுச்சு. இன்னைக்கு வீக்கெண்ட் இப்படியே போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக தான் என்ன பண்ணுறா, சாப்பிட கூட இல்லை. இப்போ தான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, எக்ஸோட ஃப்ரெண்டு தான். அவன் தான் இங்கே வந்தானாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக அவன் இந்த ஆல்பம்காக ரொம்ப கஷ்டப்பட்டாமா. அவன் தங்கி இந்த வீட்டோட டெபாசிட் கூட வாங்கிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டான். எங்கே போனான்னு தெரியல. அவன் இதுக்காக தான் உழைச்சான். அவன் நீ இதை பண்ணா நீ திரும்ப வந்துடுவேன்னு நம்பிதாமா எல்லாம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அந்த பேசிட்டு வச்சுட்டான். பட் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. வெளியே போயிட்டானா, எங்கே போனான் அப்படின்ட்டு வேகமாக வந்து ஜன்னல் வழியே பார்க்குறான். ஆனால் அங்கே அவன் இல்லை. உண்மையை சொல்லணும்னா அவன் இங்கே தான் வந்திருப்பான், வந்து ஜன்னலே பார்த்துருப்பான், போயிட்டான் போல். ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு கிளம்புறப்ப கரெக்டாக ஒரு மெசேஜ் வருது. இவன் தான் அனுப்புகிறான், நான் நம்மளோட பாட்டை ரெடி பண்ணிட்டேன், நான் ஏதோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், உனக்காக அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டான் போல். ஆக்சுவலாக இந்த சாங் வந்து இவங்க லவ் பண்ணுறப்ப இவளுக்காகவே பாடியிருப்பான். ஒரு 4 லைன் கிட்ட வந்து கரெக்டாக ரெடி பண்ணியிருப்பான். அதுவே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னா அப்போவே சொல்லியிருப்பா. பட் இவனுக்கு என்னன்னா அதை பர்ஃபெக்டாக ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பான். அதனால தான் இத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டானா என்னன்னு தெரியல. இப்போ தான் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கானா அதை பார்க்கவும் அவளுக்கு தாங்க முடியலை. அவள் இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷனில். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே உட்காந்து அழுகவே ஆரம்பிச்சிட்டா. அழுன்னு அழுதுட்டுருக்கா. இப்படியே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட்டாக தான் வராலாம். ஹீரோ பார்க்குறான், இங்கே பாருங்க என்ன நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படிங்க. சாரி சார் அப்படிங்கிற. ஒன்றுமே சொல்லாமல் சைலண்ட்டாக போய் உட்காந்துட்டா. அதோட அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவன் வந்து ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருப்பா இல்லையா, ரிப்போர்ட்டு, அதை அனுப்பி வச்சிருக்கான். இங்கே ஹீரோக்கும் அனுப்பியிருப்பான். பட் அங்கேருந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறா, நீங்கள் தப்பாக அனுப்பிட்டுருக்கீங்க, வேறு அனுப்புங்க அப்படின்ட்டு. ஓ அப்படியா சரி அப்படிங்கிறா. இங்கே ஹீரோவும் அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, இப்போ இருக்கிறத வந்து ரீசெண்டாக என்னென்ன நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பான். அதையும் அனுப்பியிருக்கா. பட் அதில் பயங்கரமான ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கா. ஃபுல்லாக 0 நிறைய ஜீரோ வந்து ஆட் பண்ணாமல் விட்டுருக்கா. தேவையில்லாத இடத்துல ஜீரோவை ஆட் பண்ணி வச்சுருக்கா. ஹீரோக்கு வந்து கோவம் வருது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்க. அவள் திரும்ப சாரி சார் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், திரும்ப பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாளே தவிர அவரோட ஃபேஸ்லேயும் அந்த உடம்புலேயும் சரி ஒரு எனர்ஜியுமே இல்லை. செம்ம கடுப்பாயிட்டான். நீங்கள் வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய், நீங்கள் என்ன இவ்வளோ கேவலமாக வேலை பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வந்து என்னோட டீமுக்கே எடுத்துருக்க மாட்டேன், உங்களை நான் அப்ரோச்சும் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். இவன் எதுவுமே சொல்லாமல் சாரி சார் அப்படிங்கிறாளா. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாதான் அதுக்கு பேர் மிஸ்டேக். திரும்ப திரும்ப பண்ணுறோன்னா அவங்கக்கிட்ட டேலண்ட் இல்லைன்னு அர்த்தம். சாரி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன், இனிமேல் பண்ணாமல் இருக்க தான் உங்களுக்கு நல்லது, புரிஞ்சதில்ல அப்படின்ட்டு ஹார்ஷாக பேசி விட்டு போயிட்டான். பட் அவனுக்கு நல்லா தெரியுது ஏதோ அப்செட்டாக இருக்கா அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒர்க்குன்னு வந்துட்டா தான் நம்ம ஆளை கையிலே பிடிக்க முடியாது.
இந்த அளவு ஸ்ட்ரிக்டாக பேசி விட்டு போயிட்டான். பட் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கா. அங்கேயே வந்து கொஞ்சம் மெடிக்கல் சென்டர் இருக்கும், அங்கே போய் பார்த்தா அவங்க என்னென்னா அவங்களுக்கு சரியாக செரிக்கலை, அதனால தான் அப்படின்ட்டு அதுக்கான டானிக்கை மட்டும் கொடுக்குறாங்க. அங்கே தான் யூரியும் இருக்கா. அவளுக்கும் பிரேக்கப் தானே, ஹீரோயினும் அதே ஸ்டேஜில் இருக்கனால 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக யூரிக்கு வந்து இவ எப்போ பார்த்தாலும் கரெக்டான டைமுக்கு போகிறனாலையும் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கனாலையும் ஒரு மாதிரி விருப்பம் இருந்திருப்பா போல. இப்போ அதுதான் சொல்கிறா. பட் இப்போ தான் எனக்கு புரியுது நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்ட்டு. நான் தப்பாக புரிஞ்சிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு நல்ல ஜஸ்ட் ஒரு கொலைக்கா இருந்தாங்க. இப்போ வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட சிஸ்டர் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோ அப்போ தான் வரான். நம்மளால எப்போவுமே 7 மணிக்கே வந்துடுவான் போல். ஆனால் அவனுக்கு முன்னாடியே இவன் வந்து உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஜீவனா, நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்களாங்க? ஆமாம் சார் அப்படின்ட்டு அப்பாட்டுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலைலாம் பார்த்துட்ருக்கா. 9 மணிக்கு தான் மற்ற எல்லாருமே வருவாங்க. 9 மணி வரைக்கும் இவங்க 2 பேரும் வேலை பார்த்து கரெக்டாக ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் இல்லையா, அதையுமே அனுப்பிட்டா. இவனுக்கு என்னன்னா இவன் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காளே, சரி ஓகே ஏதோ சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்படியே ரிசர்ச் சென்டருக்கு போனால் இவங்க எதிர்பார்த்த ஐஸ் வந்து ஓரளவு வந்துருச்சு. எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்க, ஹீரோ ஓகே சொல்லுவானான்ட்டு. பட் அவன் என்னன்னா இல்லை இன்னும் வரலை, இன்னும் சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். எல்லாருக்கும் கடுப்பாகுது. ஹீரோயின் தான் சமாதானப்படுத்திட்டு பின்னாடியே வர்றான். அவளுக்கு இப்போ என்னன்னா நேற்று வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தனாலையும் நிறையா வேலைலாம் பார்த்தனால சிக்கனும் பீரும் சாப்பிடாம இருந்திருப்பான். இன்றைக்கி அதை போய் சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு வரப்பே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்ம ட்ரிங்க் குடிக்க போகலாமா அப்படின்னு கேட்குறான். இவளுக்கு வந்து ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கட் பண்ணால் 2 பேருமே ஈவினிங் வந்திருக்காங்க. எங்கன்னா அந்த ஃப்ரெண்டோட பார் இருக்கும் இல்லையா, அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். மொஜிட்டோலாம் சூப்பராக போடுவான் போல. இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் கரெக்டாக அந்த இவங்க எதிர்பார்க்குற அந்த ஐஸ் இருக்கு இல்லையா, அதை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுக்குறான். இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, இவ்வளோ கிளியராக இருக்கே அப்படின்ட்டு அதை குடிச்சு பார்க்குறா. டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த ஐஸ் இப்படி பர்ஃபெக்டாக கிளியராக வரணும்னா அதுக்கு வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வராதாமா, இதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்க ஃப்ரிட்ஜில் தான் வரணும். பட் நார்மல் ஃப்ரிட்ஜிலே வர வைக்க தான் அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதோட டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு வாட்டி பெஸ்ட்டான ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதை விட ஒஸ்ட்டாக்கோ இல்லாட்டி அதை விட கீழே இருக்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது இவன் எதுக்காக பர்ஃபெக்டாக வேணும்னு அலையிறான்ட்டு. ஏன்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, நமக்கு பிடிச்சி போச்சு. திரும்ப அதை விட ஒரு லோக்கலாக இருக்கிறதையோ இல்லாட்டி குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதையோ கண்டிப்பாக நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் இல்லையா. அதுதான் இப்போ ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. இந்த இடத்துல தான் 2 பேரும் வர்றப்ப கேட்குறான், என்னாச்சு நேற்று ஏன் அவ்வளோ அப்செட்டாக இருந்தீங்க அப்படிங்க. அதுவா, அது பிரேக்கப் அப்படிங்கிறா. பிரேக்கப்பாக தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஆயிடுச்சு, அன்றைக்கி நீங்கள் கூட சொன்னீங்களே, திரும்ப என்ன அப்படிங்க. அது பிரேக்கப் ஆயிடுச்சு, பட் நான் இன்னும் அந்த பிரேக்கப் சீனுக்குள்ளேருந்து வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொன்னவன் அவன் அப்படியே என்ன பண்ணுறான், அவன் மனசில் இருக்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் அந்த டைமில் ஒரு பாட்டு எழுதுனா, பட் அது அப்போவே நல்லா இருந்துச்சு, அப்போவே ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னால் பண்ணலை. பட் இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அதை திரும்ப மாடிஃபை பண்ணிலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதை பார்க்கையில் எனக்கு வந்து அந்த பாட்டு பிடிச்சி தான் இருக்குது, ஆனால் அப்போ இருந்த ஃபீல் இப்போ வரவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை அப்போவே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, மேபி அவனுக்கு வந்து டைமை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அவன் டைம் எடுத்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி. உன் பாய் ஃப்ரெண்ட் தானே, உன் எக்ஸ் தானே அப்படின்ட்டு கரெக்டாக வேற கேட்டுட்டான். ஹீரோயினுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, ஆமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. பட் 2 பேரோட பாண்டிங் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இதுக்கப்புறம் தான் சீனே ஆரம்பிக்குது. எல்லாருமே ஃபுல் ஃபார்மில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் 1 மந்த் டைம் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி 2 வீக்ஸ் வந்து போயிடுச்சு, இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அவங்களும் எத்தனையோ டைம் வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ, ஃப்ரிட்ஜில் எதெல்லாம் மாற்றணுமோ, டெம்பரேச்சர் அதிகமாக்குறது இதை கம்மியாக்குறதுன்ட்டு எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த பர்ஃபெக்டான ஐஸ், அதாவது ஹீரோ எதிர்பார்க்கறது மட்டும் வரவே மாட்டுறது. இவங்களே ஒரு கட்டத்தில் இது ஓகே சார் அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ வந்து இல்லை முடியாது அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கான். செம்ம கடுப்பாக தான் ஆகுது. பட் ஹீரோவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறான். ஹீரோனுக்கு அது நல்லா புரியுது. நீங்கள் ஓகே தானே சார் அப்படின்னு கேட்குறான். அதோட அவனுக்காக நிறையா வந்து ஹெல்த்தான நட்ஸ்லாம் வச்சுருக்கான். இதெல்லாம் சாப்பிட்டுங்கன்னு க்யூட்டாக எழுதிலாம் வச்சுருக்கான். அதை பார்க்கல கொஞ்சம் அவனுக்கு ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. அவனுக்கு கட் பண்ணால் ஹீரோனை காமிக்கிறாங்க. ஷாப்பிங் வந்திருக்கா போல், பார்த்தா ஹீரோவுமே வந்திருக்கான். ஃபஸ்ட்டு 2 பேரும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க. பட் அகெயின் 2 பேரும் மீட் பண்ணுறப்ப 2 பேரும் பால் வாங்கலான்னு வந்திருப்பாங்க போல். அதில் ஆஃபர் இருக்குது. 2ஆ வாங்கினா காசு கொஞ்சம் கம்மி, பட் 1ஆ வாங்குறப்ப அதிகம். ஹீரோயின் பார்க்குறா, 2ஆ வாங்கினா 1 நான் ஃபினிஷ் பண்ணி அடுத்தது ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக அது கெட்டு போயிடும்ல அப்படிங்க. ஆமாம், நீங்கள் அதுக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீணாக போயிடும், உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறான். 2 பேருக்கு என்ன தோணுதுன்னா, பேசாமல் 2 பேர் சேர்ந்து வாங்கிலாமான்னு கேட்கணும்னு தோணுது. ஆனால் அது கேட்காம ஆளாளுக்கு தனித்தனியாக வாங்கிட்டு போயிட்டாங்க. 2 அடி எடுத்து வச்சோன்னே 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க அது வந்து அப்படின்ட்டு. கட் பண்ண ஹீரோயின் 2 டப்பா சோப்பு தூள் தூக்கிட்டு வரா. அதாவது 2 பேரும் ஒன்றாவே ஷாப்பிங் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ எதெல்லாம் ஆஃபரில் இருக்கோ அதுவும் டபுளாக இருக்கும், அது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டிஷ்யூலாம் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துருவான்னு கேட்டுட்டு அதையும் போய் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு சிரிப்பாக இருக்குது. 2 பேரும் தனித்தனியாக தான் வந்திருப்பாங்க. பட் கப்பிள்ஸ் மாதிரி ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அவன் கார்லாம் வச்சுருக்கான் போல். காரில் கூட்டிகிட்டு வரான். காரே அவ்வளோ பக்காவாக க்ளீனாக இருக்குது. சார் நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா எனக்கு தெரியாதுங்கிறா.
ஆமா. அது தேவைனா மட்டும் எடுப்பேன் அப்படிங்கிறான். கங்ஷியும் நான் வேணா பாட்டு போடவா அப்படின்ட்டு ஒரு பாட்டு போடுறான். அந்த பாட்டு இவளோட அம்மாக்கு பிடிக்கும் போல. இது எங்க அம்மாக்கு பிடிக்கும். நாங்க இத கேட்போம் அப்படிங்கிறாளா. ஆமா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்கிறான். யார் இது? அந்த டிசைனிங் டீமோட ஹெட்டா அப்படின்னு ஆர்வமா கேட்டுட்டா. இல்ல அதுவும் எங்க அம்மா தான் சொல்லவும். சாரி சார். ஆனா ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சுன்னா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி பேசிட்டு வரையில தான் அவன் கேட்கறான். நீ அன்னைக்கு கேட்டியே நீங்க ஓகே தானான்ட்டு. ஏன் அப்படி கேட்ட அப்படிங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் லோன்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, பட் உங்க கூட யாருமே இல்லைல்ல, நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன்னு சொல்கிறாளா. ரொம்ப தேங்க்ஸ் நீ அதை கேட்டதுக்கு அப்படின்ட்டு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கே வந்துட்டான். வீட்டுக்கு ட்ராப் பண்ண தான் வந்திருப்பானா. அந்த திங்ஸ்லாம் எடுத்துட்டு வர்றப்ப கரெக்டாக இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஓடி வந்து வாங்கிக்கிறான். குடு அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக வாங்கிட்டு ஐபாட்டுக்கு உள்ளக்கெல்லாம் கொண்டு போகிறான். ஹீரோ பார்க்குறான், யார் அது, அவன் உனக்கு தெரிஞ்சவனான்னு கேட்காது, என்னோட எக்ஸ் தான் அப்படிங்கிற. ஹீரோட ஃபேஸே சேஞ்ச் ஆயிருச்சு. பட் இந்த டைமில் ஹீரோயின் என்ன பண்ணுறா, டக்குன்னு ஹீரோ பிடிச்சிட்டு, சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் நேரம் நீங்கள் கொஞ்சம் நேரம் என் கூட இருக்க முடியுமான்னு கேட்டுட்ருக்கா. ஏன்னா அவளால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நல்லாவே தெரியும். இதை வந்து தூரத்தில் இருந்து இந்த எக்ஸ் பார்க்குறான். அவனுக்கு பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதை பார்க்குறது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஹீரோயின் என்ன பண்ணுறா, இது என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறான். அவனுக்கு கார்டு கொடுக்குறான். பார்க்குறான், கார்டெல்லாம் கொடுக்குற அளவு நான் பெரிய ஆள் இல்லைங்க, என்னோட பேர் இதுதான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணலாம் கிடையாது. ஹீரோட கையை போட்டு முறுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. பதிலுக்கும் ஹீரோ போட்டு முறுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் கையை தட்டி விட்டுட்டா. இவன் எதுக்காக வந்திருக்கானா, எல்லாம் ஆல்பம் வந்து ரெடி பண்ணிட்டான் இல்லையா, அதுக்காக கான்செர்ட் வச்சிருக்கான் போல. டிக்கெட்டு கொடுக்குறான், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு. பட் அவன் வாங்கவே மாட்டா. கையில் கொடுக்குறான், நாளைக்கு தான் நீ கண்டிப்பாக வந்துடு, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக பேசிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, அப்படியே அமைதியாகவே இருக்கான். அதோட சாரி சார், அதோட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஹீரோவையும் அனுப்பிட்டான். நெக்ஸ்ட் டே பார்த்தா இவங்க பர்ஃபெக்டாக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா அந்த ப்ராஜெக்ட்டுக்காக, ஃபைனலி அந்த பர்ஃபெக்டான ஐஸ் வந்துருச்சு. ஹீரோட அப்படியே ரியாக்ஷனை தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஓகேவான்னு கேட்க ஹீரோவும் ஃபைனலாக நீங்கள் பண்ணிட்டீங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அதை கேட்டதுக்கப்புறம் தான் ரிசர்ச் டீமுக்காக இருக்கட்டும் இவங்களுக்காக இருக்கட்டும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதோட அப்படின்னா நம்ம இன்னைக்கு நைட்டு ட்ரிங்க் பண்ண போகலாமா, ஒன்றா போகலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ சைலண்ட்டாக இருக்கிறது போக்கவும், சரி ஓகே நம்ம மட்டும் போய்க்கலாம், சார் வேணாம் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நானும் வரேன் அப்படின்னு ஹீரோவும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஹீரோயினும் வந்துட்டா, எல்லாரும் ஒன்றா தான் வந்திருக்காங்க. பட் ஹீரோயின் மைண்ட் மட்டும் ஃபுல்லாக அப்செட்டாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் அந்த கான்செர்ட்டே, போகலாமா வேணாமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருக்காளா. ஹீரோ என்ன பண்ணுறா, 1 செகண்ட் வெளியே வாங்க அப்படின்ட்டு அவளை மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டு, இன்றைக்கி தானே நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோனை அனுப்பி வச்சுட்டான். அவளால் இனிமேல் அவனை விட்டு வெளியே வர முடியல, அது அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்ணுறா, கான்செர்ட்டுக்கு வரா. அவள் வந்த அடுத்த செகண்ட் தான் இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் பாடவே ஆரம்பிக்கிறான். அந்த பாட்டை கேட்க இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆக ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த சீன் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அவனே சொல்கிறான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தான் இதை எழுதுனேன், அவளுக்காக தான் இந்த பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிலாம் பாடிட்டு இருக்கான். சில சீன்களே நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவன் அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் லவ் பண்ண டைமில். ஏன்னா ஒரு பக்கம் ஆல்பம், ஒரு பக்கம் வந்து பார்ட் டைம் ஜாப் அப்படின்ட்டு நிறைய வேலை பார்த்து தான் அவன் வந்து இந்த ஆல்பம்காக நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான் போல். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். ஆனால் அது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வந்து அந்த கேக்கெல்லாம் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா இல்லையா, அப்போ இவனுமே வந்திருப்பான். வாசலில் பார்த்தா அந்த கேக் பாக்ஸ் இருந்திருக்கும், உள்ளுக்குள்ள வந்து வெளியே மேரிமே அப்படிங்கிற ஹார்ட் ஷீட் கடந்திருக்கும். அதை அவள் எடுக்காமல் இருந்திருப்பா. அதை பார்த்தோன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு, அப்போ அவள் அதுக்காக தான் கேட்க உட்காந்துருக்கான்ட்டு. மூஞ்சிக்கு நேராக அவனால் ரிஜெக்ட் பண்ண முடியாது, ஆக்சுவலாக ரிஜெக்டே பண்ண முடியாது. அதனால் வேணும்னே என்ன பண்ணியிருக்கான், நான் வந்து ட்ரிப் போகிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான். பட் அதை அவன் வாசலுக்கு வெளியே இருந்து தான் அனுப்பியிருப்பான். இவன் உள்ளுக்கு இருந்து அழுதுட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் இவன் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே தான் அந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்னன்னா ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், அதுக்கப்புறம் தான் அந்த கமிட்மெண்ட் எல்லாமே. அது வரைக்கும் 2 பேரும் ஒன்றா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், லவ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் அவனோட கான்செப்ட். பட் ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்திருப்பான். இவன் சடனாக போகுவான். அட்லீஸ்ட் அது ரீசனை சொல்லியிருந்தாலாவது இவன் வெயிட் பண்ணியிருப்பா. பட் சொல்லாமல் போயிட்டான் இல்லையா. இப்போ அவளுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து நிஜமாலே இவனை இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை இதுலேருந்து வெளியே வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி அதையே யோசிக்கிறா. ஒரு கட்டத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டா. பட் இந்த இடத்துல அவளுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு, 2 பேரோட லைஃபும் வேறு. என்னோட லைஃப் வேறு, உன்னோட லைஃப் வேறு. இனிமேல் நம்ம ஒன்றா போகிறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறா. இவனும் பாடி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா அங்கேருந்து ஹீரோனை காணோம். வேகமாக ஓடி வர்றான். இவன் டாக்ஸி ஏறலான்னு போயிருப்பா, டக்குன்னு வந்து பிடிச்சிட்டான். இங்கே பாரு ஜீவனா, என்னை மன்னிச்சிடு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறான். கட் பண்ணால் எங்கள் ஹீரோ காட்டுறாங்க, அப்படியே சோகமாக உட்காந்துருக்கான். அவனுக்கு ஏன்டா ஹீரோனை அனுப்பணும்னு தோணுது. வீட்டுக்கு வந்தவன் அவன் அங்கே வந்து எழுதி வச்சிருக்கான் கண்ணாடியில், என்னன்னா நம்ம ஜீவனாவை பற்றி, அவர் ரொம்ப வந்து டேலண்டான பொண்ணு, பொட்டென்ஷியலான பொண்ணு, எல்லா ஒர்க்கையும் நல்லா பண்ணுவா அப்படின்ட்டு அவரோட டேலண்ட் எல்லாமே எழுதியிருக்கவன் அதெல்லாம் வேகமாக அழிக்கிறான். பார்த்தா ஒரு இது லைன் மட்டும் லாஸ்ட்டாக இருக்குது, அவன் என்னை எப்போவுமே சிரிக்க வச்சிட்ருக்கா அப்படின்ட்டு. அங்கே பார்த்தா ஜீவனா அப்படிங்கிற பேர் மட்டும் இருக்குது. ரெண்டையுமே அப்படியே சேர்த்து பார்க்குறான். ஆக்சுவலாக அவனுக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, இதுலேருந்தே நல்லாவே தெரியுது. ரொம்ப ரெக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குது. கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு வர்றான், ரொம்ப சோகமாக தான் வந்திருப்பான். ஹீரோயின் லிஃப்ட்டில் வராலாம், இவனால் கேட்காம இருக்க முடியல. அப்புறம் என்னாச்சு, நேற்று போனீங்களே
திரும்பவும் பேட்சப் ஆகிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டான். இல்லை சார், இல்லவே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அதுதான், இதுக்கு மேலே நாங்கள் சேரவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அது கேட்கவும் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அங்கே என்ன சொன்னோம் அப்படிங்கிற சீன்லாம் காட்டலை. பட் இந்த ஒரு வார்த்தை ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக தருது. உடனே கேட்டுட்டான், அப்படின்னா நீங்கள் இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க அப்படின்னு கேட்குறான். இவன் ஷாக்கிங்கோட பார்க்குறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.